guys, welcome to my channel. I am Ram. So previous video என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா average concept பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வந்து average concept புரியுற மாதிரி வந்து ஒரு நாலு சிம்பிளான ப்ராப்ளம் பார்த்தோம். சோ அந்த மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம்லாம் வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸின்றதுனால கேட்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நாலு ப்ராப்ளம் பார்க்க போறோம். நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ல ஆவரேஜ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து தான் ஆப்டிட்யூட் டெஸ்ட்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் வந்து அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கமான் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதான் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் பிரின்சிபல். ஓகேவா, ஒரு 24 பசங்களும் அவங்களோட பிரின்சிபலோட ஏஜும் சேர்த்து ஆவரேஜ் போட்டா 15 இயர்ஸ் வருதான். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, தென் பிரின்சிபல் ஏஜ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. பிரின்சிபல் வந்து அந்த குரூப்ல இருந்து போயிடுறாங்க, இந்த செட்ல இருந்து போயிடுறாரு. அப்படி போன உடனே வந்து அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து டிக்ரீசஸ் பை 1. ஓகேவா, ஒரு வருஷம் வந்து அந்த ஆவரேஜ் ஏஜ் கம்மியாயிடுதான். வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பிரின்சிபல், வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த பிரின்சிபல். ஸோ இப்போ வந்து பிரின்சிபலோட வயசு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபார்முலால இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஆவரேஜ் ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ஃபார்முலா விச் இஸ் நத்திங் பட் sum of the age divided by the number of participants in the group. ஓகேவா, in the set. ஓகே, ஸோ இதுல வந்து எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை எலிமெண்ட்ஸ் இந்த செட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 1 பிரின்சிபல். ஸோ 25. ஸோ என்னோட வேல்யூ என்னது 25, ரைட்டா. இப்போ வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இப்போ வந்து மேல சம்ன்றது எஸ் இருக்கிறது என்னது, சம் ஆஃப் டோட்டல் ஏஜ் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் த பிரின்சிபல். ஸோ sum of 24 students plus principal. இப்போ இதை வந்து டிவைட் பை 25 பண்ணா நமக்கு என்ன வரும், 15 வரும். அதுதான் கொஸ்டினோட அந்த சென்டென்ஸோட மீனிங்கே வந்து இதுதான். ஸோ sum of 24 students plus principal divided by 25 will gives us 15, ரைட். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ். ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் வந்து இந்த செட்ல இருந்து போயிடுறாரா. ஸோ போன உடனே வந்து இந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆயிடும்னா டிக்ரீசஸ் பை 1. ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் 15 டிக்ரீசஸ் பை 1 வந்து 14 ஆயிடும். ஸோ என்ன ஆகும் சம் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பிரின்சிபல் போயிட்டாரு. அப்போ நம்ம வந்து பி எடுத்துடலாம். பி எடுத்துட்டோம்னா மீதி இருக்க பசங்க எவ்வளோ, மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் இந்த செட்ல எவ்வளோ, மீதி இருக்க மெம்பர்ஸ் இந்த செட்ல எவ்வளோ, 24. ஏன்னா பிரின்சிபல் போயிட்டாரு, பிரின்சிபல் சேர்த்தா தான் 25, பிரின்சிபல் போனதுனால 24. ஸோ அப்படி பண்ணனா என்ன வருது, வேல்யூ 14 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ வந்து நம்ம வந்து பிரின்சிபலோட ஏஜை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதோட டோட்டல் வெயிட் என்ன, பிரின்சிபலோட ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வெயிட் என்ன, டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டை வந்து அதுலேருந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரின்சிபலோட வெயிட் மட்டும் நமக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏஜ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் த டோட்டல் சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் the principal கண்டுபிடிக்க போறோம். சோ என்ன பண்ணனும், இந்த இதை எடுத்து 25 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 25 into 15, 5 1s are 5, 5 5s are 25, 5 2s are 10 plus 2 12, 1 5s are 5, 1 plus 1 2s are 2. so 5 7 375. so 375 தான் வந்து total weight of students plus the principal. so sum of students பிளஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375. இப்போ நம்ம சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ 14 into 24, ரைட். ஸோ 4 4s are 16, 4 1s are 4 plus 1 5. So 56. Then 2 4s are 8, 2 1s are 2. So 2. Then we will get 6, 13, 1, 336. So இது வந்து 336, ரைட்டா. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் மட்டும் 336, ஸ்டூடெண்ட்ஸும் பிரின்சிபலோட வெயிட்டை ஆட் பண்ணா 375. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ என்னவா இருக்கும், 336 பிளஸ் பி பிரின்சிபல், தட் இஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 375. அப்போ பிரின்சிபலோட வெயிட் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 மைனஸ் 336, ரைட்டா. ஸோ இப்போ மைனஸ் பண்ணா என்ன வரும், 39, ரைட்டா. ஏன்னா 336 346 56 66 அதுக்கப்புறம் 76 75 தான் இருக்கு. ஸோ 39. ஸோ பிரின்சிபலோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. ஸோ ஏஜ் ஆஃப் பிரின்சிபல் வந்து 39. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வீடியோவில் இருந்த கொஷின்ஸ்க்கும் இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நிறையவே நம்ம பார்த்துருக்கோம்.
யூனோ நிறைய இந்த ப்ராப்ளம்ல நிறைய பார்த்துருக்கோம். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இந்த மாதிரி டிகிரீசஸ் பை 1னா ஆவரேஜ் வெயிட்டை 1 மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணும்போது 24 யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ வந்து பிரின்சிபல் போயிட்டாரு. ஸோ 25லேருந்து 24 மாறிடும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 years ago 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் ஏஜ் வந்து 27 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A + B + C ஒரு 3 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 3 பர்சனுக்கு 3 வருஷம் முன்னாடி வந்து ஆவரேஜ் வெயிட் வந்து 27. ஸோ ஆவரேஜ் ஃபார்முலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவரேஜ் ஃபார்முலாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 பர்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I mean sum average formula வந்து S by N, which is nothing but sum of the age divided by the number of persons involved in that, so N. So here வந்து இங்க வந்து A plus B plus C 3 persons இருக்காங்க. அந்த 3 persons ஓட average age வந்து 27. இது வந்து 3 years ago. ஓகேவா? This is 3 years ago. So இப்போ present இப்போ வந்து 3 years ago வந்து இந்த ஏஜ். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல உங்களுக்கு வந்து என்ன ஆவரேஜ் ஏஜாக இருக்கும்? This is nothing but A plus B plus C divided by 3 is equal to 30. இதுதான் வந்து present. ஓகேவா? இதுதான் present average age. இதுதான் present average age. ஓகேவா? ஸோ இப்போ present average age கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த லைன் அடுத்த சென்டென்ஸ் போகிறோம். ஸோ 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் ஏஜ் இஸ் 20 ஃபார் பிஎன்சி. பிஎன்சிக்கு வந்து 5 வருஷம் முன்னாடி. ஓகேவா? அவங்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் வந்து 20 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி பிளஸ் சி டிவைடட் பை 2. ஏன் இங்கே 2? ஏன்னா இங்கே 2 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. டிவைடட் பை 2 வந்து 20. இது வந்து 5 years ago. ரைட்டா? ஸோ 5 years ago இது. ஸோ அப்போ இப்போ என்னவா இருக்கும்? ப்ரெசென்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிளஸ் சி டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 20 plus 5, which is nothing but 25. So 25 தான் வந்து present average. So present average age. So present average age வந்து 25 B and C. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த present age of A? A ஓட present age என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ A ஓட present age என்னவா இருக்கும் இதில்? which is nothing but நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? இதோட டோட்டல் ஏஜ் ஐ மீன் A plus B 3 பர்சனோட டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டு B and C வந்து அதுலேருந்து எடுத்துட்டோம். டோட்டல் ஏஜ் ஆஃப் B and C அதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? A plus B plus C ஓட டோட்டல் ஏஜ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஏஜ் என்ன? ஏன்னா நம்ம ப்ரெசென்ட் தான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வந்து ப்ரெசென்ட் தான் எடுக்கணும். ஸோ ப்ரெசென்ட்ல வந்து 30. ஸோ 3 into 30 we will be getting 90, right? So present total age of 3 members. 3 பேரோட total age present age என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. B and C ஓட present age என்னன்னு பார்த்தீங்கன்னா 25, right? So 25, so 50, right? 2 into 25 50, so 50. So இவங்க ரெண்டு பேரோட present total age வந்து 50. அப்போ A ஓட present total age என்னவா இருக்கும்? B and C ஓட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? B and C ஓட வேல்யூ 50. So A plus 50 is equal to 90. அப்போ A வந்து 90 minus 50, which is nothing but 40. So 40 தான் வந்து present age of A. ஓகேவா? present age of A வந்து 40. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். போன சம்மில் வந்து நம்ம ஜஸ்ட் 1 பர்சனை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி அவரோட ஏஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இந்த இதில் வந்து 3 years ago 5 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 ஆட் பண்ணணும், இந்த இடத்துல 5 ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுக்கிற கீ பாயிண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஏஜை வச்சு ஆவரேஜ் ஃபார்ம் வருது 3 years ago 5 years agoன்னா அந்த 3 years 5 years ஆட் பண்ணணும் அப்படின்றத கீ கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 3rd and 4th கொஸ்டினுக்கு போகலாம் வாங்க. ஸோ 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யங்கஸ்ட் மெம்பர் ஏஜ் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி வென் த யங்கஸ்ட் பர்சன் இஸ் பார்ன்? ஸோ யங்கஸ்ட் பர்சன் கடைசி ஆள் வந்து பிறக்கும் போது என்ன ஆவரேஜ் ஏஜா இருக்கும், ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
அவங்க வந்து சிம்பிளா சொல்லியிருக்காங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்றத டேரக்டா கேட்டுக்கலாம். பட் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி when the youngest person is born. ஸோ youngest person பிறக்கும் போது என்ன ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is nothing but average age of the family 7 years ago. 7 வருஷம் முன்னாடி ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆவரேஜ் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவரேஜ் ஃபார்முலா which is nothing but sum divided by n. Okay, s divided by n, sum of sum of the age divided by the number of members in the family. So இதுல வந்து இந்த क्वेश्चन படி sum of 6 members age divided by 6 is equal to 22. ஓகேவா? சோ இப்போ நம்ம sum of 6 members என்ன அப்படினு பார்க்கலாம். sum of 6 members age எவ்வளவு அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, so 6 into 22, 6 into 22 which is nothing but 22 into 6, right? So 22 into 6 which is nothing but 6 2s are 12, 6 2s are 12 again, so 132. So 132 will be the sum of members, sum of age of all the 6 members. Okay, so 132. So இதுதான் வந்து 132ன்றது தான் எல்லா மெம்பர்ஸோட 6 மெம்பர்ஸோட டோட்டல் ஏஜ். இப்போதைக்கு உள்ள டோட்டல் ஏஜ் வந்து 132 மொத்த ஏஜ். ஓகேவா? மெம்பர்ஸோட மொத்த ஏஜ் வந்து 132. ஸோ 7 வருஷம் முன்னாடி என்ன ஏஜ் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே என்னவா இருப்பாங்க, 7 வருஷம் இளமையா இருப்பாங்க. ஒவ்வொரு மெம்பருமே வந்து 7 வருஷம் இளமையா இருப்பாங்க அவங்க வயசுல இருந்து. இப்போ என்னோட வயசு 40னா 7 வருஷம் முன்னாடி நான் வந்து 33ஆ இருந்திருப்பேன்ல, அதே மாதிரி எல்லாருமே 7 நபர்களுமே வந்து 6 நபர்களுமே வந்து 6 members in the family. ஸோ 6 நபர்களுமே வந்து 7 வருஷம் வந்து இளமையா இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sum of 6 members age, 6 மெம்பர்ஸோட ஏஜ் பிஃபோர் 7 years, 7 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132. அதாவது இப்போ இருக்க ஏஜ்ல இருந்து எல்லாருமே, அதாவது 6 பேருமே வந்து 7 வருஷம் இளமையா இருப்பாங்க. 6 பேருமே 7 வருஷம் இளமையா இருப்பாங்க. அப்போ 6 into 7. ஸோ 6 into 7 பண்ணா என்ன வரும், 42. ஸோ 132 minus 42 which is 90. ஓகேவா? ஸோ 7 வருஷம் முன்னாடி வந்து டோட்டல் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7 வருஷம் முன்னாடி மொத்த ஏஜ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 90. ஓகேவா? அப்போ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா 6வது மெம்பர் வந்து அப்பதான் பிறக்க போறாரு. ஓகே, 7 வருஷம் முன்னாடி அப்பதான் பிறந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், அந்த நாளுக்கு முன்னாடி 5 மெம்பர்ஸ் தான் வந்து ஃபேமிலியில இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஸோ இதோட ஆவரேஜ் என்ன, அது கடைசி என்ன கொஸ்டின் கேட்கணும், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் when the youngest person is born. ஸோ அந்த டைம்ல அந்த youngest person born ஆகும்போது ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க, 5 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ வந்து நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், டிவைட் பை 5 தான் பண்ணணும். இப்போ இதில் டிவைட் பை 6 பண்ணிக்கலாம், ஏன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் அப்போ பிறக்கும் போது எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க, 5 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க ஃபேமிலியில். ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஜ், சம் ஆஃப் 6 மெம்பர்ஸ் ஆஃப் ஏஜ், 6 மெம்பர்ஸ் ஆஃப் ஏஜ். ஆனால் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்காங்க ஃபேமிலியில். ஸோ இதை வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போதும் சம் டிவைடட் பை n. ஸோ இந்த டோட்டல் சம் வந்து 90 டிவைடட் பை n வந்து 5 மெம்பர்ஸ். ஸோ 5 ஆல இதை டிவைட் பண்ணோம்னா 5 ஒன்ஸ் ஆஃப் 5, then 40, so 18. ஸோ இப்போ என்ன ஆகிடும், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து 18 ஆகிடும். ஸோ இப்போயே உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா 16 into 7 பண்ணணும். ஏன்னா 6 பேருமே 7 வருஷம் இளமையாக இருந்திருப்பாங்க. அதை வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். அப்போதான் வந்து நம்ம வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணி 42 ஆக்க முடியும். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, 7 வருஷம் முன்னாடி தானே, ஸோ வந்து டேரெக்டாக -7 மட்டும் போயிட்டே இருந்திருப்பாங்க. பட் ஆனால் -7ன்றது ஒரு பர்சனோட ஏஜ் தான். ஓகேவா? we have to think for 6 members. ஸோ 6 மெம்பர்ஸோட ஏஜ் என்னவா இருக்கும், 42 அப்படின்னு இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வைக்கணும். இதுதான் மெயின் கீ திங் இன் திஸ் கொஸ்டின். அதுக்கடுத்து கீ திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து 5 ஆல டிவைட் பண்ணணும், 6 ஆல டிவைட் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து 5% தான் இருக்காங்க ஃபேமிலியில, 6வது பர்சன் இப்போதான் பார்ன் பண்ணியிருக்காங்க, இப்போதான் பிறந்திருக்காரு. ஸோ அதனால வந்து டிவைடட் பை 5 தான் வரணும் அப்படின்றது அதுவும் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் ஓவர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அந்த அடுத்த கொஸ்டின் என்னது, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 மெம்பர்ஸ். ஓகே, த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 மெம்பர்ஸ்.
ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 மெம்பர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 3 மெம்பர்ஸோட பேர் வந்து A + B + C. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்கும். ஆவரேஜ் ஃபார்முலா S/N. ஸோ ஆவரேஜ் இங்கே வந்து 3 பர்சனோட நேம் என்ன, A + B + C, ஐ மீன் A, B and C. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், A, B and C divided by 3. ஓகே, 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதனால D3. அவங்களோட ஏஜ் வந்து 84 ஆவரேஜ் ஏஜ். ஸோ இப்போ 3 பர்சனோட ஏஜ் என்னவா இருக்கும், ஐ மீன் நார்மலாக A + B + C அவங்க 3 பேரோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும், ஸோ 3 4s are 12, 1 3 8s are 24, 24 + 1 25, 252 தான் வந்து மூணு பேரோட டோட்டல் வெயிட் வந்து 252. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ டி ஜாயின்ஸ் த குரூப். ஓகே, இப்போ வந்து இந்த 3 பேர் இருக்காங்க, இப்போ டி வந்து ஜாயின் ஆகுறாரு அவங்களோட. அப்போ ஆகும்போது அந்த ஆவரேஜ் வந்து 80 குறைஞ்சிடுது. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, A + B + C + D, டி ஜாயின் ஆகுறாரு, ஆனால் அவங்க ஆவரேஜ் வந்து 80 குறைஞ்சிடுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும், A + B + C + D இவங்களோட 4 பேரோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும், இதால மல்டிப்ளை பண்ணோம். 4 8s are 32, ஸோ 320. ஸோ டோட்டல் ஏஜ் ஆஃப் ஆல் த 4 மெம்பர்ஸ் வந்து 320. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, ஈயோட வெயிட் வந்து டியோட வெயிட்டோட 3 இயர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 ஏஜ், ஐ மீன் 3 கிலோ அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. டியோட வெயிட்டோ ஈயோட வெயிட் வந்து டியோட வெயிட்டோட 3 கிலோ அதிகம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, அப்போ வந்து நம்ம வந்து ஈயோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும்னா டியோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும். டியோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா டியோட வெயிட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டியோட வெயிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ A + B + C வந்து மைனஸ் பண்ணுறோம் 320லேருந்து. ஸோ 252 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 252 மைனஸ் பண்ணால் 10, ஐ மீன் 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 11ல் 5 போயிடுச்சுன்னா 6, ஸோ 68. ஸோ டியோட வெயிட் வந்து 68. இப்போ ஈயோட வெயிட்டுக்கு வரும். ஸோ ஈயோட வெயிட் என்ன சொல்லியிருக்காங்க, ஈயோட வெயிட் வந்து டியோட வெயிட்டோட 3 கிலோ அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 68 kg. ஸோ 68 kg + 3 you will get 71 kg. ஸோ ஈயோட வெயிட் வந்து 71 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, ஈ வந்து ஏவை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸோ ஈ வந்து ஏவை ரீப்ளேஸ் பண்ணி அவங்களோட ஆவரேஜ் வந்து 78 ஆயிடுதான். ஸோ என்ன சொல்றாங்க, ஈ வந்து ஏவை ரீப்ளேஸ் பண்றாரு, அப்போ ஏ இருக்க இடத்துல ஈ போயிடுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இ + A, ஐ மீன் E + B + C + D ப்ளஸ் அவ்வளோ. ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாரு, ஏவோட இடத்துல வந்து இ வந்து உட்கார்ந்துடுறாரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 78 ஆயிடுது. ஸோ இப்போ அவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும், E + B + C + D அவங்களோட 3 பேரோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும், டோட்டல் ஐ மீன் டோட்டல் வெயிட், சாரி வெயிட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். 4 8s are 32, 3 4 7s are 28, 28 + 3 எவ்வளோ, 28 + 3 31. ஸோ 312. கரெக்டா? 312 தான் வந்து இவங்களோட வெயிட். ஓகேவா? இவங்க 4 பேரோட வெயிட். இப்போ வந்து நம்ம ஏவோட வெயிட் கண்டுபிடிக்கணும். ஏவோட வெயிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஈயோட வெயிட் தெரியும். ஸோ ஈயை வந்து இந்த வேல்யூல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைச்சிடும். அதுல இருந்து இவங்க சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், A + B + C + D + E கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து இந்த வேல்யூ தெரியும், A + B + D யோட வேல்யூ என்னன்னு தெரியும், which is nothing but 320. கரெக்டா? ஸோ 320 + E, யோட வேல்யூ என்னன்னு தெரியும் 71. ஸோ 71. ஸோ we will get 391. ஸோ இதுதான் வந்து A + B + D + C யோட வேல்யூ வந்து 391. டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் தீஸ் 5 மெம்பர்ஸ் வந்து 391. 5 பேரோட வெயிட் வந்து 391. இப்போ நம்ம ஏவோட வெயிட் கண்டுபிடிக்கணும். ஏவோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை வந்து நம்ம ஈஸியா இதோட ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணனா A + இதோட வேல்யூ என்னது 312. ரைட்டா? ஸோ 312 is equal to 391. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், இதை வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டா 391 minus 312, which is nothing but நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துடலாம். 391 312 987. ஸோ 79.
ஸோ ஏவோட ஏஜ் என்ன, சரி ஏவோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79. ஸோ இப்போவே உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 பேரோட வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். 3 பேரோட வெயிட் எவ்வளோ இருக்கும், டோட்டல் வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து 4 பேரோட வெயிட் கண்டுபிடிக்கணும். அடுத்து 5 பேரோட வெயிட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டில் 4 பேரோட வெயிட்டோட மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் இருக்க ஸ்டெப்ஸ் நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ஸ்டெப்ஸ் ஈஸி தான். பட் ஆனால் என்னென்ன எங்கெங்க பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஸோ இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் சம்ஸை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணும், மல்டிபிள் மாடல்ஸ் ஆஃப் சம்ஸை கோத்ரூ பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 8 சம்ஸ், இந்த மாதிரி 7 years பிஃபோர், 3 years பிஃபோர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த மாதிரி மாடல்ஸ் ஆஃப் சம்ஸை கோத்ரூ பண்ணணும். இந்த மாதிரி இதுவுமே வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூ கேன் கிளியர் இட். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். ஒரு டிப், ஒரு இது நான் எதுக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து ஓகே ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கேட்பாங்க. ஸோ வி கேன் ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. இஃப் யூ ஹேவ் எனி அதர் queries, let me know in the comment section. Thank you once again. Bye bye.